ஹாய்! இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற கட் அவுட் ஃபோட்டோ மாதிரி எப்படி உருவாக்குதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நமக்கு என்ன தேவைன்னா, ஜெமினி. Play Storeல போயிட்டு ஜெமினி அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தீங்கன்னா, கூகுள் ஜெமினி அப்படின்னா ஜெமினின்னு நீங்க குடுத்தாலே நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கனால எனக்கு ஓப்பன் அப்படின்னு காட்டுது. நீங்க ஜெமினின்னு குடுத்தாலே இந்த மாதிரி வந்து இருக்கிற மாதிரி லோகோ இருக்கிற மாதிரி ஒரு ஆப் வந்து ஓப்பன் ஆகும். அத வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு இது மாதிரி தான் அதனுடைய ஃப்ரண்ட் பேஜ் இப்படிதான் இருக்கும். இப்போ ஆஸ்க் ஜெமினி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல ஒரு ப்ராம்ப்ட் நம்ம குடுக்கலாம். நான் ப்ராம்ப்ட் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட் வந்து வேணும் அப்டின்னா, நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ப்ராம்ப்ட் வந்து குடுக்குறேன். நீங்க அத வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது குடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, கம்பல்சரி அப்டின்னு சொல்லிட்டு நாம ஒரே ஒரு வேர்ட் மட்டும் டைப் பண்ணிக்கலாம். கம்பல்சரி ஐ வாண்ட் ஒரிஜினல் ஃபேஸ் அப்டின்னு சொல்லி குடுத்துக்கோங்க. இப்போ குடுத்துட்டு பக்கத்துல பிளஸ் சிம்பல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பிளஸ் சிம்பல கிளிக் பண்ணீங்கன்னா, கேலரிக்குள்ள போகும். இதுல உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவ ஃபோட்டோ நீங்க வந்து கேலரிலருந்து ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணோனே, ஃபோட்டோ இங்க காட்டும் பாருங்க. இந்த இடத்துல வந்துரும். இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இங்க ஆரோ மார்க் இருக்கு பாருங்க. இந்த ஆரோ மார்க்க வந்து குடுத்துருங்க. இந்த ஆரோ மார்க் குடுத்தோனே, ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்க. கீழ இந்த ப்ராம்ப்ட்ட கீழ இது பண்ணிட்டு தள்ளி விட்டு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஜஸ்ட் அ செகண்ட்ன்னு இருக்கு பாருங்க. கொஞ்சம் செகண்ட் வந்து நம்ம 2 செகண்ட் வந்து வெயிட் பண்ணா போதும். அதுக்குள்ள வந்து வருது பாருங்க, ஜெனரேட் ஆயிரும். ஒரு 2 செகண்ட்ஸ் தான் ஆகும். ஹியர் இஸ் த இமேஜ் அப்படின்னு வருது பாருங்க. ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு பாருங்க. ஃபோட்டோ இப்ப ரெடி ஆயிடுச்சா? இது மாதிரி இதுல வந்து லாங் பிரஸ் குடுத்தீங்கன்னா, மேல பாருங்க சேவ்ன்னு கேக்கும். இத நீங்க இப்ப சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃபினிஷ். இதுல இன்னொரு ஐடியா ஒண்ணு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது ரொம்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது கட் அவுட் மட்டும் கிடையாது. இப்ப நெறைய வருது பார்த்தீங்களா? அந்த மாரி இதெல்லாம் எப்படி வந்து நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே என்ன பண்றீங்க, உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கணும்? இப்ப ChatGPT கிட்ட நீங்க வந்து பேசலாம். என்ன பேசலாம்னா, இப்ப உங்க ஃப்ரெண்ட் கிட்ட எப்படி பேசணுமோ, அது மாதிரி நீங்க வந்து பேசுங்க. இப்போ ஃபோட்டோ இங்க இருக்கு பாருங்க ஃபோட்டோன்னு. இந்த இத கிளிக் பண்ணிட்டு, ஒரு ஃபோட்டோ வந்து அதுக்கு குடுங்க. ஃபோட்டோ இப்ப குடுத்தாச்சா? இந்த ஃபோட்டோவுக்கு இப்ப நீங்க இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. தமிழ்லயே நீங்க கேட்கலாம். இந்த மாதிரி எழுதிட்டு, ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதுலயே வந்து பாருங்க, இது பக்கத்துலயே வந்து ஒரு ஃபோட்டோ மாரி ஒரு சிம்பல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பாருங்க இந்த சிம்பலு. இதுல வந்து இப்போ கிளிக் பண்ணீங்கன்னா, ஃபோட்டோ கேட்கும். கேலரில போயிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆரோ மார்க் குடுத்துட்டீங்கன்னா, அது வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து நமக்கு ரெடி பண்ணி குடுக்கும். இங்க பாருங்க. சூப்பரா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க குடுத்த ஃபோட்டோ மாதிரி தான் முகம் ஒரிஜினலாக இருக்கணும். ஆனால், அதையும் மணமகன், மணமகள் ஸ்டைலில் ஃபோட்டோவாக ட்ரெண்டிங் லெவலில் வரும்படி மாற்றணும் என்கிறீங்க. எதுக்காக? ஜெமினிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி தருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்க. அதே மாரி இங்க பாருங்க ரெடி பண்ணி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப இந்த ப்ராம்ப்ட்ட என்ன பண்ணணும், நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இப்படி பிரஸ் பண்ணாலே, இப்ப செலக்ட் டெக்ஸ்ட் குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது மட்டும் அப்படியே ப்ராம்ப்ட்ட வந்து நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணியாச்சா? காப்பி குடுத்துட்டு, நம்ம அப்படியே வந்து வெளியில வந்துக்கலாம். வெளியில வந்துட்டு, இப்போ வந்து ஜெமினிக்கு போலாம். பாருங்க ஜெமினி. ஜெமினில போனோம்னா, ChatGPTல எடுத்த ப்ராம்ப்ட்ட இங்க வந்து ஜெமினில வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து பிளஸ் சிம்பல் இருக்கு பாருங்க. இந்த பிளஸ் சிம்பல். இத வந்து பிரஸ் பண்ணீங்கன்னா, ஃபோட்டோ கேக்கும். இப்போ இதுக்கு வந்து ஃபோட்டோ வந்துருச்சா? ஃபோட்டோ வந்து அதுல வந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும், நம்ம இந்த ஆரோ மார்க்க குடுத்துறலாம். இப்போ கீழ பாருங்க. சுத்திட்டு இருக்கா? ஜஸ்ட் அ செகண்ட் அப்படின்னு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம்னா, கீழ வந்து ஃபோட்டோ வந்துரும். இதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ, அந்த ஃபோட்டோவ குடுத்துட்டு, நீங்க ChatGPTல உங்களுடைய ப்ராம்ப்ட் கேட்டீங்கன்னா, அந்த ப்ராம்ப்ட்ட எடுத்துட்டு வந்து, அப்படியே காப்பி பண்ணி ஃபோட்டோ அப்லோட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து கிடைக்கும். ஆனா கண்டிப்பா நான் அவன் இல்லை. அப்படியே இத வந்து லாங் பிரஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபோட்டோவ அப்படியே லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா, மேல வந்து சேவ் காட்டுது பாருங்க. அதுல சேவ் குடுத்துடலாம். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு.